வணக்க மக்களை, நான் விஜயதரன். நேற்று எனக்கு ஒரு நண்பர்களால் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்களை என்ன சொல்றது, ஒரு தப்பான விமர்சனம் வைக்கிற போல அந்த விமர்சனம் இருந்தது. குறிப்பாக பார்த்துக்கோங்க, இந்த விமர்சனத்தை வைத்தவர் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர். அவர் பாருங்க, யாரை போய் நேர்காணல் எடுத்திருக்காருன்னு சொன்னா, மேதகு அவர்களை நேர சந்திச்சு ஒரு நேர்காணல் எடுத்தவர். அவர் விமர்சனம் செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவர் பேசின அந்த ஊடக சந்திப்பில் அவர் ஒரு நேர்காணல் கொடுக்கும் பொழுது பேசின விடயம் தொடர்பாக அவருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு தெளிவுபடுத்தணும் கதை இந்த வீடியோ பற்றி. அதில் அவங்க 2 விதமாக சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்றது, மேதகு அவருடைய பேரை வைத்து மோசடி பண்ண ஒரு கும்பல், சரி ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மேதகு அவர்களை பற்றி இன்னொரு கருத்தோடு இருக்கிறவர்கள் வடிகட்டின முட்டாள் என்ற இதில் பேசியிருந்தாங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிஞர்கள் தான் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது மேதகு குறித்து ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, இருந்தா தலைவன், இல்லை என்று சொன்னா இறைவன் என்று சொல்லி ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. இது தொடர்பாக இப்படியான கருத்தோடு இருக்கிறவர்கள் ஒரு வடிகட்டின முட்டாள் என்ற ரேஞ்சுக்கு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. நிச்சயமாக ஒரு மனவேதனையா போயிட்டு, உண்மையாவே நான் அவர் மீது ஒரு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். அவர் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர். அவரை பார்த்துதான் நாங்கள் இவ்வாறான அந்த துறையில முன்னேறணும் என்ற ஒரு ஆசையில, துணிச்சலாக நடுநிலைமையாக முன்னேறணும் என்ற ஒரு ஆசையில வந்திருக்கோம். அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே தவறு கிடையாது. ஆனா இப்ப நாங்களும் அதை சார்ந்து ஒரு விடயத்தை எங்களுடைய யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறோம். அதுல எங்களையும் பாதிக்கிற போல தெரிஞ்சுது. நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் பேசினதை வைத்து கொண்டுதான் நாங்களும் பேசினாங்க. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இருந்தால் தலைவன், இல்லை என்ற இறைவன்ன்றதுல எந்த தவறும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இருக்காரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, இறந்தாரா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. அதன் அடிப்படையில் இந்த கருத்து வைக்கப்பட்டது. இருந்தாலும் சந்தோஷம், இல்லாட்டியும் என்ன செய்யற, அவர் கடவுளாகிட்டார்னு சொல்லி கடந்த அடுத்த கட்ட அரசியலை நோக்கி போகணும்னு தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நேற்று நாங்களும் அதை தான் முன்னிறுத்தி சொல்லியிருந்தோம். யாருமே வடிகட்டின முட்டாள் இல்லை. எல்லாருக்கும் யதார்த்தம் தெரியும், என்ன நடந்ததுன்னு தெளிவாக தெரியும். தெரிஞ்சாலும் அந்த இதயம் மனசுல இருக்கிற ஒரு வலி வேதனைகள் வெளியில சொல்ல விடாது. அதன் அடிப்படையில் அதை சொல்ல வார்த்தை வராது. அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதை அந்த வாயால் அதை சொல்ல வார்த்தை சில நபர்களுக்கு வராது. அது ஒரு ஃபீலிங்ஸ். அது வடிகட்டின முட்டாளண்ட பட்டத்தை கொடுக்காம அதோட வேதனையை இங்கே புரிஞ்சு கொள்ளணும்ன்றதான் என்னுடைய கருத்து. அந்த ஊடக நேர்காணலுக்கு அவர் வழங்கின பேட்டியில அவர் பேசினது அனைத்துமே வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக அவர் யதார்த்தமாக தான் பேசியிருந்தார், அதுல எந்த வித மாற்று கருத்தையும் இல்லை. ஆனா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, மேதகு உடைய இடுப்பு தொடர்பாக சில கருத்துக்கள், அதாவது எங்களை போன்றவர்கள் இருக்கிற மனநிலை தொடர்பாக அவர் வடிகட்டின முட்டாள் என்று சொன்னது எங்களுக்கு ஒரு பர்சனலா ஒரு மனவேதனை அளிச்சது. அதை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக யதார்த்தம், அதை நீங்க சொல்றது யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனா அதை நோக்கி பயணிக்க சில நபர்களுக்கு மனவேதனை ஒன்று, பயம் 2, ஏகப்பட்ட பின் காரணங்கள் இருக்கிற அடிப்படையில அது சம்பந்தமாக தவித்து கொண்டாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விடயம். இப்பதான் என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் வைத்தியசாலையில், அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையில் அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்ட பிறகுதான் இங்க என்ன சொல்லுங்க, கூடுதலாக வடக்கு மாகாணம் தவிர்த்து இப்ப எல்லா இடமே இந்த போராட்ட குணம் பரவி கொண்டிருக்கு. முதல் கொஞ்ச நாள் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பயத்துல மக்கள் எந்த இதுக்கும் குரல் எழுப்பி கேட்கறதில்லை. என்ன சொல்ற, அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்புற இல்லை. ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் இந்த வைத்தியசாலையில ஆரம்பிச்சு வச்ச இந்த போராட்டம் இப்ப எல்லா இடமுமே போராட்டங்கள், அதிகமான இடங்கள்ல அநியாயம் நடக்கிற இடத்துல போராட்டங்கள் நடைபெற்று வருது. அப்ப இப்பதான் மக்கள் அது அதுக்கான என்ன சொல்றது பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தீர்வை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன தேவைன்றதை அரசாங்கத்தை நோக்கி கேட்க வலிக்கிட்டு இருக்கிறார். சரி, காலம் தாழ்ந்திருந்தா கூட ஒரு தீர்வை நோக்கி போகணும்ன்றது அடிப்படையில் உங்களை போன்றவர்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை எங்கள் மீது திணிச்சு எங்களை அப்படியே ஒரு பக்கத்துல ஒதுக்கி விடாம எங்களோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பயணித்தா மட்டும்தான் ஒரு இலக்கு அடைய முடியும்னுதான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த மட்டும் ஒரு பர்சனலா எனக்கு பிடிச்ச ஒரு ஊடகவியலாளர், நேர்மையான ஒரு பத்திரிகையாளர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மேதகு அவர்கள் நேரடியாகவே நேர்காணல் செய்தவர், சிறந்த ஒரு குரல் அமைப்பு கொண்டவர். இவருடைய பேர் சொல்லாத காரணம் என்று சொன்னால், இப்ப மிகப்பெரிய ஒரு யூடியூப் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இவருடைய பேருன்னு சொல்லல, மேதகு அவருடைய பேருன்னு சொல்லாம தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது.
முடிஞ்சால் நீங்கள் யாரும் கேட்டால் அந்த வீடியோடைய லிங்கை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை. அவர் பேசின முழு வீடியோவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் எந்த வீடியோவும் செய்யும் போது வந்து முழுமையான ஆதாரங்கள் எடுத்துக்கொண்டு தான் பேசுவேன். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் மாத்திரமில்லை, நாங்கள் உட்பட எல்லாருமே நாங்களாயே அவ்வாறான கருத்துக்கள் வைத்தோம்னு சொன்னால் அதான் உங்களை தெளிவுபடுத்திட்டோம்னு நினைக்கிறோம். என்ன சொன்னால் இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றாலும் அவர் இறைவனாக இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டு எங்களுடைய அரசியல் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி செல்லுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாருமே பயணிக்கிறோம்.